நம்ம இன்றைக்கி கிளாஸில் செலெக்ஷன் ரூல் பார்க்குறோம். ஸ்பெக்ட்ராவில் வந்து என்னென்ன செலெக்ஷன் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராக்கு செலெக்ஷன் ரூல் என்ன அப்படின்னா ΔV ஈக்குவல் +or-1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேஷ்னல், ஷார்ட்டாக போடுற ரொட்டேஷ்னல் அப்படின்னா ரொட்டேஷ்னலுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ΔJ யூஸ் பண்ணுவோம். இப்போ ΔJ = 0 +or-1 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் ஸ்பின் ஸ்பெக்ட்ரா, நான் வந்து ESR அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? எலக்ட்ரான் ஸ்பின் ஸ்பெக்ட்ராக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து நம்ம வந்து MS-ன்னு சொல்லுவோம், MIன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? MS-க்கு வந்து செலெக்ஷன் ரூல் வந்து +or-1ன்னு சொல்லுவோம். இதே வந்து ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ராமனில் வந்து என்ன செலெக்ஷன் ரூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ΔIக்கு வந்து என்ன செலெக்ஷன் ரூல் அப்படின்னா 0 +or-2ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வைப்ரேஷனல் ΔVக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா +or-1 சொல்லுவோம். ஸோ இந்த செலெக்ஷன் ரூல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெக்ட்ரா அப்படின்னாலே நமக்கு வந்து அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா?